பிரைஸ் லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 107வது அதிகாரம் 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நான் உங்களை குணமாக்குறேன், என்னுடைய வசனத்தின் மூலியமா நான் உன்னை குணமாக்கி உன்னை அழிவுக்கு தப்பு வைக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நீங்க சில வியாதிகள்ல சில பலவீனத்துல மாட்டிட்டு இருக்கலாம். நீங்க மருத்துவமனையில கூட இந்த வார்த்தையை நீங்க கேட்டுட்டு இருக்கலாங்க. ஆனா ஏசப்பா சொல்றாரு, உனக்கு சுகம் கிடைக்க போது, உனக்கு விடுதலை கிடைக்க போது. எப்பப்பா எனக்கு விடுதலை கிடைக்கும், இந்த வியாதி என்னை விட்டு எப்போ போக நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் செய்ய வல்லவருங்க. ஏன்னா தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. ஏசப்பாவில் நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்ய ஒரு செகண்ட் போதுங்க. ஆனா நம்ம என்னங்க பண்ணணும்? கடுகளவு விசுவாசமாவது நம்ம வாழ்க்கையில் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்யட்டான், அதுக்கப்புறம் நான் அவரை நம்புறேன்னா எப்படிங்க அது? ஏசப்பா நீங்க முழு மனதான் நம்புறீங்களா? கண்டிப்பா அப்போ உங்க வியாதியை ஆண்டவர் உங்களை விட்டு எடுத்து போடுவாருங்க. உங்க சூழ்நிலை மாறணுமா, உங்களுக்கு அற்புதம் நடக்கணுமா, அதிசயமான காரியம் நீங்க பார்க்கணுமா, அப்ப நீங்க என்ன பண்ணணும்? முழுமையா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பா விசுவாசிக்கிற எல்லா பிள்ளைகளுமே அற்புதங்களை பெற்றுக்கொண்டு போனாங்க, நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே நான் உன்னை முழுமையா நம்புறேன், என் வாழ்க்கையில இருக்க இந்த பிரச்சனையை மாத்துங்கன்னு சொல்லி ஒரு செகண்ட் ஜெபம் பண்ணி பாருங்களேன். விசுவாசமா கண்டிப்பா இந்த செகண்டே உங்க சூழ்நிலை மாறும் நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பா இந்த வார்த்தை மூலியமா ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வாருங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.